ஹாய் கைஸ், மறக்காம இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. என்டார்க். என்டார்க் வந்து எவ்வளோ மைலேஜ் குடுக்கும் அப்படின்னு சொல்லி புதுசா வாங்குறவங்க நெறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பைக் வாங்க போனது வந்து நான் வந்து எக்ஸெல் தான் வந்து வாங்க போனேன். நான் எக்ஸெல் வாங்க போறப்ப ஷோரூம்ல வந்து இந்த வண்டிய வந்து பார்த்தேன். இந்த வண்டி மட்டும் தான் இருந்தது என்டார்க் வெர்ஷன்லயே. ஸோ இத பார்த்ததுமே வந்து எனக்கு அந்த கலர் வந்து ரொம்ப புடிச்சு போச்சு. நான் இத வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அம் உங்களுக்கும் இந்த வண்டி வாங்குறப்ப இந்த வண்டி வாங்குனதுலேருந்து எனக்கு வந்து இந்த வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ஷோரூம்ல கேட்டாக்கா அவங்க 55, 60, 65 இந்த மாரிலாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்தது. ஸோ நான் 1 லிட்டர்னா போட்டு டெஸ்ட் பண்ணவே இல்ல ஆரம்பத்துல. ஸோ இன்னைக்கு என்டார்க்கோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்டார்க்ல என்னென்ன ஃபங்ஷன்ஸ் இருக்கு, இந்த வண்டி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பாத்தீங்களா? இதுதான் வந்து வண்டி. என்டார்க் வந்து நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இப்போதைக்கு ஸ்கூட்டி மாடல்ல வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸா வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு இந்த வண்டிய வந்து எப்படி இதுல வந்து என்னென்ன ஃபங்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து காட்டப் போறேன். ஃபுல்லா கவர் ஆகுற மாரி பாரு. ம். இப்ப வந்து வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் குடுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியா உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து நம்ம இதுல வந்து சாவி வந்து இப்படி போட்டோம் அப்படின்னாக்க, இதுதான் வந்து டிஸ்ப்ளே வந்து எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரானிக் டிஸ்ப்ளேவா இருக்குது. இது வந்து 3200 கிலோமீட்டர் வரை இதுவரைக்கும் நான் ஓட்டியிருக்கிறேன். இதுல வந்து ஸ்ட்ரீட் மோட், அதாவது இங்க பாத்தீங்களா? மோட் வந்து 3 வகையான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ரேசிங் டைப்பே வந்து. 1 வந்து ஸ்ட்ரீட் மோடு இப்ப இருக்கிறது. 2 வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம நார்மலா ஓட்டுற என்ன வேகத்துல ஓட்டுறோமோ, அத விட வந்து கூடுதல் வேகத்துல வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட ஓவர் ஸ்பீட், அதாவது இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தாக்க 100ன்னு இதுல குடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுவரைக்கும் 96 வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ம் நீங்களும் பார்த்துக்கங்க. இதுல வந்து 96 வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன். இதுல டாப் ஸ்பீடு வந்து 100. இது வந்து மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னு வந்து பார்த்தாக்க, அ 40, அதாவது நம்ம எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலுமே வேகமா வந்து ரேஸ் குடுத்தோம் அப்படின்னாக்க, எந்த வண்டியா இருந்தாலுமே அந்த பெட்ரோல் ஸ்பீடு வந்து குறையும். பெட்ரோலோட வேகம், ஸ்ட்ரென்த் வந்து குவான்டிட்டி வந்து குறையும். அப்படி இதுல வந்து வேகமா நம்ம குடுத்தோம் அப்படின்னாக்க 35 கிலோமீட்டர் தான் மைலேஜே தருது. அப்படி 35 கிலோமீட்டர் தராம நம்ம வந்து ரேஸ் வந்து இதுல வந்து ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தாக்கா 18 கிலோமீட்டர் தான் வந்து குடுத்துருக்காங்க. 18 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்து நம்ம ஆவரேஜா மெயின்டெயின் பண்ணணும். ஆனா நான் வந்து ஆவரேஜா என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா 40லேருந்து 50 வரைக்கும் யூஸ் பண்றேன். அப்படி யூஸ் பண்றப்ப வந்து என்ன வருது அப்படின்னாக்க 47 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தருது. என்டார்க் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து என்ன குடுத்துருக்காங்க, டிவிஎஸ் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, 47 தான் குடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்குன்னே இப்ப புதுசா கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்கூட்டி மாடல். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வாங்குறதுன்னா இத வந்து வாங்க. தெரிஞ்சுக்கங்க. இது அதோட ஃபுல் ரிவ்யூ. 2 வந்து இதுல வந்து சும்மா ஸ்ட்ரீட் மோடும் இல்லாம, ஸ்போர்ட்ஸ் மோடும், ரேஸ் மோடும் இல்லாம ஒரு நார்மலா ஓட்டுற மாரி, ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இந்த சின்ன பசங்கலாம் ஓட்டுற மாரி வந்து இதுல குடுத்துருக்காங்க. மொத்தம் 3 வகையான ரேசிங் டைப் வந்து இதுல இருக்குது. 2 வந்து பார்த்தாக்க இதுல செட் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். அ டிவிஎஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லி Play Storeல ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலியமா நம்ம வந்து இதுல கனெக்ட் பண்ணி டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். 2 வந்து பார்த்தாக்க தெரியுதாடா? எனக்கெல்லாம் தெரியுது. நீ தான் தெரிய மாட்ட. இல்ல நான் தெரிய தேவையில்ல. டிவிஎஸ் கனெக்ட் மூலியமாக்க நம்ம வந்து இதுல வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். இருங்க நான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து மாத்தி காட்டுறேன். பாத்தீங்களா? இப்ப ஸ்ட்ரீட் மோடுக்கு வந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஏஎம் அப்படின்னு வந்து காட்டுது. ஆனா இப்ப வந்து என்னன்னாக்கா பிஎம். இதுல வந்து 2 மணி நேரம் ஃபாஸ்டா இருக்குது. ஸோ இதுல 2 மணி நேரத்த மைனஸ் பண்ணாக்க என்ன நேரம் வருதோ அதுதான். இப்ப வந்து நேரம் பார்த்தாக்க 11:40. சரிங்களா? 11:40 செக் பண்ணு. 11:40. இதுல வந்து 2 மணி நேரம் ஸ்பீடா இருக்குது. நம்ம டிவிஎஸ் கனெக்ட் ஆப்ப வச்சு வந்து இதோட டைமிங்க வந்து மாத்திக்க முடியும். 2 இத வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்றப்ப பாத்தீங்கன்னாலே இந்த இடத்துக்கிட்ட வந்து காட்டு. இந்த இடத்துக்கிட்ட வந்து தெரியும். இதுல வந்து என்னன்னாக்க கால் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 வந்து ஃபோனோட சார்ஜஸ், ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துன்னா நம்ம வந்து எலக்ட்ரானிக் வந்து இதுல வந்து டிஸ்ப்ளே ஆகும். அத வச்சு நம்ம வந்து ஃபோன் வந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம டிராவலிங் டைம்ல வந்து ஃபோன் வந்ததுனாக்க நமக்கு தெரியாது. ஆனா இதுல வந்து ஃபோன் வந்தா காட்டும். ஸோ நம்ம வந்து ஃபோன் வந்தா கண்டுபிடிச்சிடலாம். 2 வந்து இதுல ரேசிங் இந்த இடத்துல பாத்தீங்களா? 2 லைட் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து எக்கானமி அப்படின்னாக்க கிரீன் லைட்டு, பவர் அப்படின்னு வந்து பார்த்தாக்க ஆரஞ்சு லைட்டு. இப்ப பாருங்க.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆரஞ்சு கலர் லைட் வந்து மாறுறது. அந்த ஆரஞ்சு கலர் லைட் ஏன் மாறுது அப்படின்னு வந்து பார்த்தாக்க அந்த ரேஸ் இன்ஜினோட ரேஸ் வந்து வேகமா கொடுக்கறதுனால அதோட கலர் வந்து மாறும். அதை வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தாக்க எக்கானமி தான். எக்கானமினா வந்து கிரீன் கலர் லைட்டு தான் வரணும். ஸோ நம்ம இன்ஜின் அந்த ஆக்சிலேட்டரை எவ்வளோ வேகமாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய வேகம் வந்து மாறுபடும். ஒன்றும் இல்லை, எக்கானமி அப்படின்னாக்க பெட்ரோல் வந்து அதிகமாக போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். பவர் அப்படின்னாக்க எக்கானமி அப்படின்னாக்க பவர் வந்து கம்மியாக போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். க்ரீன் லைட்டு. நம்ம ரேசிங் ஆக்சிலேட்டர் எப்படி ஒன்று சடனாக வேகமாக கொடுத்தாலும் பவர் மோடுக்கு போயிடும். ஒன்று வந்து ரொம்ப வேகமாக போனாலும் வந்து அது வந்துடும். எக்கானமி அப்படின்னாக்க நம்ம ரொம்ப ஸ்லோவாக கொடுக்கணும். ஸ்லோவாக கொடுத்தாக்க 100 ஸ்பீட் வரைக்குமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அந்த எக்கானமி வந்து நம்ம பொறுமையாக ஆக்சிலேட்டர் கொடுக்கறத பொறுத்து தான். அது ஒன்றும் இல்லை, பெட்ரோல் வந்து எவ்வளோக்கு போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். 2 இதில் வந்து இண்டிகேட்டர் இருக்கு, ஆர்என் இருக்கு, இதில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு, கிக்கர் ஸ்டார்டரும் இருக்கு. அடுத்து பார்த்தாக்க இண்டிகேட்டர் லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இண்டிகேட்டர் லைட்டு பார்த்தீங்களா? இண்டிகேட்டர் லைட்டுன்னு சொல்லிட்டேன். இண்டிகேட்டர் லைட்டு வந்து இது இந்த பக்கம் இருக்கிறது, சரிங்களா? இது வந்து பார்க்கிங் லைட்டு. இப்போ கார்லனா பார்த்துப்பீங்க, பார்க்கிங்காக பார்த்தீங்களா? இது வந்து பார்க்கிங் லைட்டு, ஃபேஸ் தெரியுற மாதிரி இருக்கும். பார்க்கிங் லைட்டு 2 வந்து இதில் ஆஃப் ஆன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாவி போட்டு தான் வந்து ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சின்ன பசங்களாம் இருப்பாங்க, நம்ம முன்னாடி நிற்க வச்சு கூப்பிட்டு போனோம்னாக்கா அவங்க வந்து எதையா திரி விட்டுருவாங்க. இப்போ இதில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தாக்கா, இந்த இடத்துக்கிட்ட கிட்ட பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் வந்து எழுதியிருக்கு டூ நாட் சார்ஜ் வென் இன்ஜின் இஸ் ஆஃப்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தாக்க நம்ம ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டா கேபிள் பயன்படுத்தி இந்த இடத்துல கனெக்டர் பாயிண்ட் இருக்கு. நம்ம வந்து மொபைல் ஃபோன் வந்து இன்ஜின் ஆன்ல இருக்கும்போது மட்டும் இன்ஜினை வந்து இது சார்ஜ் பண்ணிக்கலாம் செல்ல. அடுத்து வந்து பார்த்தாக்க இது இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தாக்க நம்ம வண்டியில் ஏதாவது ரிப்பேர், இது வந்து எலக்ட்ரானிக்காக அதாவது டிஜிட்டலாக டிசைன் பண்ண ஒரு வண்டிங்கிறதுனால நம்ம மொபைலில் நம்ம வண்டியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்க ஒரு லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்பில் ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த ஒரு ஒயர் கனெக்டரை பயன்படுத்தி கனெக்டர் வர முடியல. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் என்டார்க்கோட ரிவ்யூ. மைலேஜ் என்னன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இதில் வந்து ரொம்ப வேகமாக போயிருந்தாக்க 35க்கு மேலே மினிமம் வந்து 35 வந்து கொடுக்குது. மேக்ஸிமம் வந்து ரேசிங் ஸ்பீடை பொறுத்து தான். இதோட இன்ஜின் சிசி வந்து பார்த்தாக்கா ஒரு 125 அதுலேயே போட்டிருக்காங்க. இதோட பேரே வந்து என்டார்க் 125 ரேஸ் எடிஷன். ஏன்னா என்டார்க்லேயே மொத்தம் 3 வகையான என்டார்க் இருக்கு. அதில் 125 ரேஸ் எடிஷனுங்கிறது கடைசியாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்த வெர்ஷனு. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ரெட் இருக்கு, வயலட்டு, வயலட், அப்புறம் நிறைய கலர்ஸ் வந்து வந்திருக்குது. அதில் இது வந்து ரெட் கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தாக்கா வயலட் கலர் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதோட மைலேஜ் வந்து பார்த்தாக்கா 47 கிலோமீட்டர் வந்து தருது. இவங்க ஆவரேஜ் என்ன ஸ்பீடு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தாக்கா 18. நீங்கள் சாவி ஆன் பண்ணுறப்ப இதுலேயே வரும் 18 கிலோமீட்டர் தான் ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு. நம்ம வந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணாக்க இது வந்து 47 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து கொடுக்கும். 40 கிலோமீட்டர் ஆவரேஜாக யூஸ் பண்ணாக்க மைலேஜ் வந்து 47 கிலோமீட்டர் கொடுக்கும் பெர் லிட்டருக்கு. சரி, இதோட முடிச்சுக்கலாம். இதான் இதோட ஃபுல் ரிவ்யூ.